மது ஒழிப்பா ஒழிஞ்சு போச்சு. மாநாடு முடிஞ்சது, மது ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த மாநாடே நாடகம். திமுக விசிக கூட்டு நாடகம். ஏன்னா மது கொண்டு வந்தது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். புரோஹிபிஷன் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு? ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கிற புரோஹிபிஷன் கடையை திறந்தது நீங்க, மூடுறது நாங்களா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஆகவே நாங்க திறந்து வச்சு 68 பேர் செத்தாலும் செத்த அன்னைக்கு நாங்க இன்னைக்கு இந்த ஆண்டு 1700 கோடி 48,700 கோடி சாராய வருமானம் வந்திருக்குன்னு சாராய இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா? அது தொடருதா இல்லையா? ஒரு பக்கத்துல பெண்களை யார் மதுவிலக்கு வேணும்னு விரும்புறாங்களோ அவங்கள ஏமாற்ற, இன்னொரு பக்கத்துல இந்த சாராய விஷச்சாராய அரசு அது பாட்டு மெரிலி லெட் தம் மேக் மணி அப்படிங்கிறதுக்காக விசிகா போட்ட நாடகத்தின் வெளிப்பாடு தான். அதனாலதான் ஆர்எஸ் பாரதி அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா? அதனால இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி. இது வெறும் நாடகம். அதனால நோபடி பிலீவ்ஸ் தட் திருமாவளவன் இஸ் எகைன்ஸ்ட் லிக்கர். ஏன்னா உங்க பக்கத்தில் உட்கார்ந்து மேடையை ஷேர் பண்ணதே லிக்கர் முதலாளிகள் தானே. திமுக லிக்கர் முதலாளிகளின் கூட்டம் அவங்க தான் உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள், அதனால இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி எங்க போனாங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா என்ன? அந்த விஷச்சாராயத்தால் விதவையான யாராவது ஒத்துரை பார்த்தாங்களா? வாட் இஸ் திஸ்? இவங்கெல்லாம் அரசியல பேசுறதுக்கே அருகதை இல்லாத இருக்காங்க. ஏன் கனிமொழி அவர்கள் நேர போயாவது பார்த்திருக்கணும் இல்லை? ஏன்னா அவங்க தான் பேசினாங்க 16ல் தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம். அதனால் நாங்கள் முதற்கழுத்து எத்தனைக்கு போடுவாங்கன்னு தெரியல, கார் ரேஸுக்கு தான் போடுறாங்க. அதனால திமுகவின் முதல் குடும்பத்தின் நாடகத்துக்கு சைடு கிக்கு திருமாவளவன் சப்போர்ட், அவ்வளவுதான்.